ஜனவரி 22, 2024 இன்றைக்கி அயோத்தியில் ராமர் கோயில் கட்டி திறப்பு விழா நடத்துகிறாங்க. ஒரு கோயிலை கட்டி அதுக்கு திறப்பு விழா நடத்துறதுக்கு எதுக்கு இவ்வளவு அலப்பறையை கொடுக்குறாங்க? என்னமோ இந்தியாவையே தலைகீழ திருப்பிட்ட மாதிரி கன்னியாகுமரியை வடக்கு திசையிலையும் காஷ்மீரை தெற்கு திசையிலையும் திருப்பி வச்சுட்ட மாதிரி எதுக்கு இவ்வளவு அலப்பறையை கொடுக்குறாங்கன்னு தெரியல. ஏற்கனவே இந்தியாவில் பல ஆயிரக்கணக்கான கோயில்கள் இருக்கத்தான் செய்யுது. அந்த அயோத்தியிலேயே கூட அந்த இப்போ கட்டியிருக்க அந்த புதிய ராமன் கோயிலுக்கு பக்கத்துலேயே அதை சுற்றியே அந்த அயோத்தி நகரத்துலேயே நிறைய ராமன் கோயில்கள் இருக்கத்தான் செய்யுது. இவ்வளவு கோயில்கள்லாம் இவ்வளவு நாளும் சாதிக்காத எதை இனிமேல் இந்த ராமன் கோயில் சாதிச்சிட போகிறதுன்னு தெரியலை. அதுவும் ஒரு பிரதமர் ஒரு கோயிலுக்காக இவ்வளவு மெனக்கிடுறாரு, விரதம் இருக்கிறாரு, தரையில் படுத்து தான் உறங்குதாராம், ஆன்மீக பயணம் போகிறாரு, அந்த புனித கிணறுகளில் புனித நீராடுறாராம், என்னமாமோ பண்ணுறாரு. இவர் எதுக்கு ஒரு பிரதமருங்கிறதே மறந்துட்டு ஒரு சாமியாருங்கிற மாதிரியே அவர் நினச்சிக்கிட்டு எதுக்கு இதெல்லாம் பண்ணுதாருன்னு தெரியல. இந்த ராமன் கோயிலை கட்டி திறக்கிறதுனால யாருக்கு என்ன கிடைக்க போகுது? இன்னையிலிருந்தே இந்த அமெரிக்காக்காரங்களும் ஐரோப்பியர்களும் கனடாவில் உள்ளவங்களும் ஆஸ்திரேலியாவில் உள்ளவங்களும் இனி இந்தியாவோட விசா கேட்டு லைனில் நிற்க போகிறாங்களா? இந்தியாவோட ராமன் கோயில் திறந்துட்டாங்க, இனிமேல் நமக்கு இந்தியா தான் எல்லாருமேன்னு சொல்லிட்டு லைனில் நிற்க போகிறாங்களா? ஏற்கனவே இந்த வளர்ந்த நாட்டுக்காரங்கெல்லாம் இந்தியர்களுக்கு அவ்வளவு சாதாரண அவ்வளோ சுலபமாக விசாவே கொடுக்க மாட்டாங்க. இதில் நீங்கள் இந்த ஒரு கோயிலை கட்டிக்கிட்டு அதுக்கு நாடு முழுக்கும் இவ்வளோ அலப்பறையை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அவங்கெல்லாம் பார்த்தா என்ன நினைப்பாங்க? ஒரு கோயிலுக்கு ஏன்டா இவ்வளோ அலப்பறையை கொடுக்குறீங்கன்னு சிரிக்க மாட்டாங்களா? இவ்வளவுக்கும் இந்து கோவில்களே இல்லாத நாடுகள் தான் எல்லா நாடுகளுமே வளர்ந்துட்டாங்க. வளர்ந்து அவங்க மக்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை தரத்தை கொடுக்கறதா இருக்கட்டும், பாதுகாப்பான வாழ்க்கையை உறுதி செய்கிறதா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அந்த நாடுகளில் இருக்க மக்களும் அந்த நாடுகளும் நல்லா வளர்ந்து உயரத்துக்கு போயிட்டாங்க. நீங்கள் தான் இன்னும் இந்த கோயிலே சுற்றிட்டு வரீங்க. இப்போ வேணால் இங்கேருந்து போன இந்த தற்கூரிகள் வேணால் அந்த வெளிநாடுகள்லேயும் போய் இந்த கோவில்களை கட்டி வச்சுக்கிட்டு அங்கேயும் இவங்களோட பொழப்பை ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்கெல்லாம் அதுக்கு முன்னாடியே வளர்ந்து மேலே போயிட்டாங்க. இல்லை நாளையிலேருந்து இந்த நம்ம இந்திய ரூபாய்க்கு நிகரான நம்ம அமெரிக்க டாலரோட மதிப்பு அப்படியே சரிஞ்சு போதா? ஏற்கனவே மோடி பிரதமருக்கு முன்னாடியே ஒரு சாமியார் ஒருத்தன், எந்த சாமியார்னு பேர் ஞாபகம் இல்லை, ஒரு சாமியார் சொல்லியிருந்தான், மோடி பிரதமரானால் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு ₹1 ஆயிரும், அமெரிக்கர்கள்லாம் இந்திய விசா கேட்டு வரிசையில் நிற்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தான். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அது ஒன்றும் நடக்கலை. ஒருவேளை இந்த ராமன் கோயில் வந்ததுக்கப்புறம் அது நடக்குமோ என்னவோ. இல்லை, ஏற்கனவே இந்தியாவில் பல கோயில்கள் இருக்குது, அதோட இதுவும் ஒரு கோயிலாக இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம விட்டாலும் இந்த கோயிலை கட்டினதில் ஏதாவது நியாயம் இருக்கா? நியாயமாக அந்த கோயிலை நீங்கள் கட்டியிருக்கீங்களா? ஏற்கனவே இருந்த பாபர் மசூதியை அயோக்கியத்தனமாக அட்டூழியம் பண்ணி போய் இடிச்சுட்டு அந்த இடத்தையும் அவங்கள்ட்ட புடுங்கிட்டு நீங்கள் கோயிலை கட்டியிருக்கீங்க. இந்த பாபர் மசூதியை இடித்தது சம்மந்தமான வழக்கில் கடைசியாக உச்சநீதிமன்றம் சொன்ன தீர்ப்பில் பாபர் மசூதியை இடித்தது கண்டிக்கத்தக்கதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் சொல்கிற அந்த இடத்துல ராமன் பிறந்ததாகவோ வாழ்ந்ததாகவோ அந்த இடத்துல ராமன் கோயில் இருந்ததாகவோ எந்த ஒரு அறிவியல் பூர்வமான ஆதாரமும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இருந்தாலும் அந்த இடத்த தூக்கி அந்த கோயிலை இடித்தவங்ககிட்டே கொடுத்துருக்காங்க. அதுக்கு அவங்க என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, இந்தியாவில் இருக்க பெரும்பான்மையான இந்துக்கள் அந்த இடத்துல தான் ராமன் பிறந்தான் அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்களாம். அப்படி நம்புறதுனால அவங்ககிட்ட தூக்கி கொடுத்துட்டாங்க. ஆனால் எந்த அடிப்படை ஆதாரமோ அறிவியல் பூர்வமான ஆதாரமோ எதுவுமே இல்லை. இவளுக்கும் அந்த ராமன் கதைங்கிறதே ஒரு கட்டுக்கதை. அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு புராண கதை. எந்த அடிப்படை ஆதாரமுமே இல்லாத ஒரு புராண கதையில் வரக்கூடிய ஒரு நபர் தான் அந்த ராமன்கிறது. ஸோ கடைசியாக அயோத்தி ராமன் கோயிலுக்கும் இந்திய பாஸ்போர்ட்டுக்கும் என்ன தொடர்புனா, நாளையிலேருந்து இந்திய பாஸ்போர்ட்டுக்கு உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளும் விசா ஃப்ரீ என்ட்ரி கொடுக்க போகிறாங்க. அதனால் இந்திய பாஸ்போர்ட்டோட மதிப்பு உலக அரங்கில் நம்பர் 1 இடத்துக்கு வரப்போகுது.